தம்பி, ராஜு உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டு நான் வளர்த்த ஆளாக்குன உன்னை விட்டு நான் பிரிச்சு போறதுன்னா என் மனசு என்னமோ வேதனைப்படுதுப்பா. அழாதீங்கம்மா, உங்க மருமகளை விட்டு பிரிஞ்சு நீங்க இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு சம்மதமான நீங்க எந்த வீட்லயே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொண்டான் கொடுத்தான் வீட்டுல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுப்பா இந்த வீடு. உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருந்தா சரிதான். ஆமா சார், அவருடைய ஆசையை கெடுப்பானே, நீங்களும் என் கூடவே இருந்துருங்களேன். சரி, நீ சொன்னம்மா, ஃபர்ஸ்டா சமயக்காரன். நேத்தியே நான் முடிவு பண்ணிட்டேன் இங்க இருக்கிறதா. மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வர்றேன். காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. வெரி குட். இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். காதல் 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 விரோதிகள், காதல் விரோதிகள் வாழ்ந்தானா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறதே? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன், ஒழிகன்னு சொல்லணும். அதானே? காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், வீரன் செங்கல் ராயன். உலஞ்சது போங்கடா. வீரன் செங்கல் ராயனே ஒழியணுமா? ஏன்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒராடுறீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கட்ட வச்சு விழிமுறைங்க போச்சுதையா. இருங்கடா, எங்கடா போறீங்க? போராட்டத்துக்கு போனோம். நீங்களும் பிஸி தானா? அடே, அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறாரு பாரு. எங்க சொல்லுங்க. காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், காசிநாதன், காசிநாதன், என் மாமன் காசிநாதன், என் காதலியின் தந்தை காசிநாதன், கதவை திறக்காத காசிநாதன், காதல விழுந்து விடாது போல இருக்கிற காசிநாதன், காசிநாதன், காசிநாதன். அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன், சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா, மத்த பிள்ளை வரீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா, சபாஷ். மனுஷன் எல்லாத்துக்கும் காலி பேதான் காரணம். ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி தேர் பக்கம் போய் சத்தம் போறேடா. ஆஹா, தொண்டர்களே, கழுது என்ன மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார். என்னங்க, கார் ரிப்பேரா? இல்லைங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நீங்க யாரு? நான் ஒரு டாக்டர். என் பேர் மாலதி. எங்க அண்ணா ஒரு இன்ஜினியர். புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கோம். வடக்கு தெருவுல குடியிருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? துர்காலய தெருவுல இருக்கோம். என் பேர் ராதா. ராதாவா? ஆமா. பிரபல ஃபேக்டரி ஓனர் ராஜசேகரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அண்ணா தான் அது. அவர் என் கணவர்.
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்கா? என்ன கேக்குறீங்க? குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவ்வளவு ருச்சியான சமாச்சாரம் என்னது? உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்ட போல இருக்கு. பொண்ணும் பார்த்தாச்சு, நிச்சயமும் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணியாச்சா? ஆமா. என்ன டேட் கூட பிக்ஸ் பண்ணிட்டியா? பிக்ஸ் பண்ண மாதிரி தான். இந்த மாசமே தான் கல்யாணம். ஐயே, என்னம்மா விளையாடுற? அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாம்? நீங்க என்னத்த பாக்குறது? எங்க அண்ணி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தாலியை கட்டுங்கன்னா கட்ட வேண்டியதுதான். கட்டுற அது இருக்கட்டும். நமக்கு வர்ற அந்த பட்டத்து ராணி யாரு? MBBS. யாரு? டாக்டர்மா. பேர் என்ன? மாலதி. அண்ணா, அந்த பொண்ணு பேர் சொன்னது உங்க முகம் ஏன் இப்படி திடீர்னு மாறி போயிடுச்சு? நீ சொன்ன இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா விட ஏன்னு கேட்க. என்ன காரணம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல. நீ இப்ப சொன்ன பொண்ணுக்கு பாஸ்கரேன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. முதல்ல அவருக்கு தான் அவனை கொடுக்கறதா பேசி வச்சிருந்தது. அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா நான் அவருடைய தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சார். நானும் உன் கல்யாணத்துக்காக சம்மதிச்சேன். ஆனா அதுதான் நடக்காம போச்சேன். அதனால தான் உன் கல்யாணத்துக்கு கூட அவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பல. இப்ப அவங்க முகத்துல நாம எப்படி விழிக்கிறோம்? அப்போ என் கல்யாணத்தினாலதான் உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அப்படின்னு யார் சொல்ல? நீங்க பண்ணிக்கிறேன். கல்யாண விஷயத்துல யாராருக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். இதை யாரும் தடுக்கவும் மறுக்கவும் முடியாது. இப்போ வேலை யார் நீங்க? ராதா, ராஜசேகருடைய தங்க. ஓஹோ, இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் மாலதியை பார்க்கணும். ஏன்? உங்க அண்ணா வந்து சம்பந்தம் பேசி எங்க முகத்துல கையை பூச்சினது போடாதுன்னு இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்களா? அடடே, வாங்க வாங்க. அண்ணா, நான் சொன்னனே ராதா, அது இவங்கதான். தெரியும். இது எங்க அண்ணா. நீங்க யாருங்கிறது எங்க அண்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரிஞ்சிட்டீங்கல்ல, இப்ப நீங்க போகலாம். உங்க அண்ணா ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு. வேற எப்படி இருப்பாங்க? உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சா சந்தோஷமா உண்டாகும். ஒரு பெரிய மனிதர், பிரபலமானவர், ஃபேக்டரி ஓனர், இவ்வளவு சாதாரணமாக நடந்துக்கிறது இல்ல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க தங்கையின் மனசுபடிதானே நீங்க நடக்கிறீங்க. ஆமா, அதே போலதான் என் மனசுபடி எங்க அண்ணாவும் நடக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. ஓஹோ, இது அவரே நேர்ல வந்து சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாக்கு கொடுத்துட்டு மாறினதால உங்களை பாக்குறதுக்கே அவர் வெக்கப்படுறாரு. அதனாலதான் என் கல்யாணத்துக்கு கூட உங்களை எல்லாம் அழைக்க வரல. சரி, அதே முகூர்த்தத்துல மாலதி உங்க அண்ணன் கல்யாணம் செய்திருக்கலாம் இல்ல? ஏன் மௌனமா இருந்துட்டாரு? இப்போ மட்டும் என்ன? இப்ப நான் இங்க வந்ததே அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசத்தானே. அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம், எதுவுமே எடுபடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும். நடக்கவே நடக்காது. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அண்ணி, உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்காக தடப்பட்டு போன எங்க அண்ணன் கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். மகாலட்சுமி போல நீங்க எங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கணும். என் கையால ஆராத்தி எடுக்கணும். இதுதான் என் ஆசை. என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி. ஏன் நீ பேசாம இருக்கீங்க? எங்க அண்ணா செஞ்சது தவறுதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி. ஏமா இப்படி ட்ரபிள் கொடுக்குறீங்க? தயவுசெய்து இங்க போயிடுங்க. எனக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியே செய்யலாம். முதல் முறையா முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து என்னை ஏமாத்தி அனுப்புறீங்க. பரவாயில்ல. அண்ணா, தோல்வி அடைஞ்ச இந்த முகத்தோடு உங்களை நான் எப்படி பாக்குறது? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இருங்கம்மா. என் கௌரவத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் உங்க கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன பெரிய தர்மசங்கடமா போச்சு?
உங்க விருப்பப்படி ஆகட்டும். மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது திருவாய் மொழியாலே திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது தோழியர் கதை சொல்லி தரவில்லையா துணிவில்லையா பயம் விடவில்லையா தோழியர் கதை சொல்லி தரவில்லையா துணிவில்லையா பயம் விடவில்லையா நாடிகை செல்வதும் நினைவில்லையா நாடிகை செல்வதும் நினைவில்லையா அன்பே 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 அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது பார்வையில் ஆயிரம் கதை சொல்லுவாள் படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள் காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள் காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள் அன்பே 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 அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு? என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அடப்பாவி, அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, நாலா மடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, ராதா வர்றா, நீ போ. சாப்பாடு எப்படி மறந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்பதாம்மா சாப்பிட்டுருக்கேன். வெத்தலைப்பா போட்டுக்கங்க. ராதா, என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா.
செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1800 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன், உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதையும் எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் பாத்துக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் மிக செங்கல் ராயரே, காதலின் பொருட்டு தாங்கள் கடுப்பிரதம் இருப்பதாக கம்பியில்லா தம்பி மூலம் செய்தி வந்தது. உங்க கோரிக்கை நியாயமானது. இறக்கும் முறையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரதம் முறையில் அணிந்த மத்தாப்பு பெட்டி, கருத்து போன ஓலைவெடி, ஊதி போன பலகாரம், உணவாக்கரை விவகாரம், விளம்பர வசையால் வெட்டு வெட்டுக்கள் செய்யும் புத்தராட்டம். என்னடா இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? டாக்டர் தர என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு. ஏண்டா சாயந்தரம் வந்துமா என்ன டைம் கொடுத்துருக்காரு டாக்டர்? என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன மாத்திரம் அனுபவம் இல்லாம பேசுறீங்க. இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள டைப்ரால வேலை செய்ய போகுது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையும் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரிய தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பயிரிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகத்துல தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலா போடுறாங்க. அட குண்டு பெருச்சாளி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கேயா மசாலோட சொல்றாங்க? ஐயோ ஐயா, அதுக்கு பக்கத்து கடையில. ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. செங்கல் செங்கல் ஒரு அரைச்சிக்கட்டு தூக்கி எரிஞ்சு நான் அடுத்த தெருவில் போய் விடுவேன். செங்கல், உண்ணாவிரதம் இருந்தது போதும், உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியாயிரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்தோன்னு உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி 5000-10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. அதோட இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளான். ஏன் ராணி? ஓ ராணி தான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா இல்ல, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. என்ன 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 சந்தேகம்? ஐயா உங்களுக்கு புரியுது இல்ல என்ன என்னன்னு நல்லா போமாப்ல ஒன்று ரெண்டு தெரியாது. உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி. நேரத்துல பொண்ணு கொடுத்துட்டுமா? ஏன்னா இனிமே இருந்தா வாடகை கேட்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போ அழுது போன. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது உள்ள ஒரு ஓட்டமே நடந்திருக்கு. மாப்பிள, உண்ணாவிரதம் இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அவங்க மாதிரி ஆளு இப்படி செய்யறதும் சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். காசிநாதர் வீட்டுக்கு முன்னால நீ பண்ண கலாட்டாவை பத்தி தான் ஊரே பேசிக்கிட. அவர் அனாவசியமா மிரட்டி அவருக்கு தொல்லை கொடுத்து இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுல இருந்துட்டு நீ இப்படி செஞ்சீன்னா ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க? இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு பிடிச்சவள அவன் கட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீயே விசாரிப்பான். காசிநாதரை மிரட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இதை இப்படி செஞ்சான்னா
ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? என்னது உங்க கௌரவத்துக்கு பங்கமா நான் என்ன பண்ணேன்? ஏமா இவன் உங்க கௌரவம் பாதிக்குமாமே. நான் ரிஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டேன், உடனே கவர்மெண்ட் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் அதை சொல்லலப்பா. 10 பேருக்கு தெரிஞ்சு தாலி கட்டிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜு, இவன் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். திருட்டுத்தனமா கூட்டிட்டு வரலையே. இவன் செய்த தினமா எனக்கு சரியா தான்ப்பா படுது. இதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி கேளு மச்சான், என்னென்னமோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறாரு. நீயாடா கோத்தவனுங்க பேசுற? நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாரு. ஏன் ராஜு, அப்படியா சொன்ன? ஆமா, ஆனா இவங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நீ ராதாவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய அமைதிக்கு பங்க விளைவிக்கும்படியா இவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வந்து. ராஜு, நீ உன் தங்கையோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை போலவே இவங்களும் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நாங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது. அண்ணா, எல்லாரும் வெரி சாரி. ராதா, ராதா, ஓ மாலதி, நீ ரெடி ஆயிட்டியா? வெரி குட், வெரி குட். ராதா, இந்தா, இது உனக்கு, இது மாலதி. அன்னைக்கு இந்த படம் நல்லா இருக்கும் போல் இருக்கேன். அண்ணி, இதை நீங்க வச்சுக்கோங்க. இது ஒண்ணு வித்தியாசம் இல்ல, ஒரே விலைத்தான், ஒரே ரகம் தான். மாலத்தி நிறத்துக்கு தகுந்த கலரா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டும்ண்ணா. அண்ணி, இதை நீங்க வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் கொண்டுட்டு போனேன். 2 புடவை வாங்கினேன். மிச்சம் இருக்கு, பில்லு இருக்கு. சரியா இருக்காது, என்ன பாருங்க. மாலத்தி, நீ சீக்கிரம் புறப்படு. எங்க? என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுல அவர் டாக்டருக்கு நிச்சயதார்த்தம். நான் ஒன்னும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நமக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு 5 மணிக்கு தனியாக டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுல நான் அவசியம் கலந்துக்கணும். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்ல, உன்னை கூட்டிட்டு வரல பிராமிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க நேற்று என்கிட்ட சொல்லிருக்கூடாது. என் ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன். நீ அவசியம் போய்தான் தீரணும் இல்ல? ஆமா. அப்ப நீங்க ஹலோ மிஸ்டர் ரத்னம். ஆமா, நான் தான் ராஜசேகரன் பேசுறேன். ஆமா, நானு இப்போ வீட்டுக்கு வர முடியாது ஆமா, வர முடியாது போல இருக்கு. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மன்னிச்சுக்கோங்க. காரியம் நடக்கட்டும், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பூ வச்சுக்கமா, உனக்காகவே என் கையால கட்டிக்கிட்டு வந்தேன். என்ன விழுந்து விழுந்து தேடுற? அவங்க ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க, அதை காணும். இங்கதானே வச்ச? ஆமா. எங்க போச்சா? வேற யார் இங்க வரலையே? ஓ ஆமா ஆமா, நீ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான்ல பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப ராதாதான் அவன் அரைச்சு வந்தா. ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? இருக்கு இருக்கும். அந்த சேலை மேல அவளுக்கு ஒரு கண்ணுதான். ஏன்னா அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது இல்ல. குடுக்கிற மாதிரி குடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கு. அண்ணி, டிபன் ரெடி. ராதா, உனக்கு அந்த சேலை தான் வேணும்னா என்ன கேட்டுக்க கூடாது? எந்த சேலை? ஒன்னும் தெரியாத பாப்பா. அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியாம பீரோ திறந்து ஏன் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம்? சேலை திருடனா? அண்ணி, என்ன அண்ணி ஒத்து சாவி இடுப்புல சொருகிக்கிட்டு கொல்லையில் இருக்கிற வேலைக்காரியில இருந்து தெருவில் நிக்கிற குர்கா வரையில அதிகாரம் பண்ணிட்டு அலையிற ஒரு பொறுப்புல பொம்பளை செய்யற வேலையா இது? எனக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, காலங்காத்தால என்ன ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? யார் சேலை யார் எடுக்கிறது? என் வீட்டு சொத்தை நானே திருடுறதா? கேட்டியாமா? அவ வீட்டு சொத்தான்.
சேலைய பத்தி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லங்கிறதே அப்படி சாடையா சொல்றான். பேச்சுக்கு பேச்சு குதர்க்கம் கண்டுபிடிச்சா நான் என்ன செய்வேன்? ஆமாண்டிமா, நாங்க குதர்க்கம் பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்கறோம். நீ ஏன் சொல்ல மாட்ட? இப்ப ஏன் அலற? உன்னை யாரு என்ன சொன்னா? அப்பா, வீடுக்கு கண்ணீர் நெத்தியிலங்கிறது சரியா தாண்டிமா இருக்கு. அடாடாடாடா, பொழுது விடியறதுக்குள்ள உங்க போராட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சா? மாலதி, என்னங்க கலாட்டா? ஏன் என்னன்னு கேட்க இந்த வீட்டுல நான் ஒருத்திதான் இருக்கேனா? செய்யறத செஞ்சுட்டு பசு மாதிரி நிக்கிற உங்க தங்கச்சி கண்ணுக்கு தெரியல? அவளையே கேளுங்க. அது என்ன கேக்குறது? நீயே சொல்ல. நானே சொல்றேன், அண்ணியோட சேலையை நான் திருடிட்டேன். தெரியாம எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்னவா? மாலதி, இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் தங்க. அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற. தடைப்பட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடியும் நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா? இந்த தியாகரன். அவளை பார்த்தா நீ திருடுங்கிற. அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும். அண்ணாந்து சொன்னா 1000 பட்டு படவை கொண்டுட்டு வந்து கொட்டறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். போதும், உங்க தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் மாலை. புகழ் மாலை இல்ல மாலதி, பாச மலர ரத்த நார்ல வச்சு தொடுத்த தியாக மாலை. என்ன காலையில மாலைய பத்தி கலாட்டா? ஓஹோ, எங்க அம்மா இருக்குதா? அதான பார்த்தேன். என்னடா நெருப்பு இல்லாம புகையாதேன்னு. என்ன விஷயம்? நம்ம மாலதியோட புடவை திருட்டு போயிடுச்சாண்டா. அத பத்தி விசாரணை நடக்குது. ஓஹோ, இந்த சேலையா? இது எங்க இருந்தது? எங்க இருக்கும்? எங்க அம்மா பொட்டியில. சிவ சிவா, இது என்ன சதி? யார இந்த புடவை என் பொட்டியில வச்சது? ஜக்கம்மா. அம்மா, என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு? உட்கார வச்சு சோறு போடல. சராதரம் தெரியாத உங்களை எல்லாம் இந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு, அது என்னுடைய குற்றம் தான். என்ன பையன் சத்தம்? பாவந்தி, நல்ல சமயத்துல வந்த உன் பொண்டாட்டி மாலதி புடவைய திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிறா. அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ராதா, கடைசியில உங்க பணத்தை வரை காட்டிட்டீங்கல்ல? ஐயா, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறதானே? நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்ததானே. எங்க அத்தை இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு என்கிட்ட நேர்ல சொல்றது. நானே அவளை கௌரவமா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு தங்கச்சி அண்ணனுமா சேர்ந்து தர்பார் நடத்தி எங்க அத்தை இப்படி அவமானப்படுத்தணுமா? ஆனந்தா, உங்க அத்தைங்கிற காரணத்துக்காக அவங்க செய்த தவறை நீ மறைக்க பாக்குறேன். தங்கைங்கிற காரணத்துக்காக நீ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு சொல்ல கொடுக்குறேன். தாலி கட்டின மறு நிமிஷமே அவள் இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தக்காரியாட்டாங்கிற மரணத்தியா? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அச்சது தூவி ஆனந்த கண்ணீர் விட்டதோடு அண்ணன் தங்க பாசம் விட்டு போயிடுமா? உங்க பாதமும் வேண்டாம், மோசமும் வேண்டாம். வரப்பட தம்பி. அம்மா, ஒரே மரத்துல கூடி இருக்கிற பறவைகள் மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் உங்க காதுக்கு வெறுப்பா இருக்கா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட அந்த உன்னதமான காட்சி உங்க கண்ணை உறுத்துதா? இதுதான் உங்க மருமகன் குடும்பத்துக்கு நீங்க செய்யற நன்மையா? இதுக்காக தான் இங்க வந்தீங்களா? அவன் என் கணவன். என்னை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை? நீங்கள் யார்? அம்மா, எத்தனையோ மர போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த என் கணவருக்கு நீங்கள் பொறுத்து மரியாதை இருந்தாரோ? அவருடைய இன்ப துன்பத்தில் சம பங்கு கொண்ட நான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கண்டபடி பேசுவதற்கும் கை நீட்டி அடிப்பதற்கும் தானே அவரை வீட்டோடு மாப்பிளையாக வைத்துக் கொண்டீர்கள். உங்களிடம் அடிவாங்கக்கூடிய அளவிற்கு அவர் தன் மரியாதையை இழந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது முன்பே தெரிந்திருந்தால் நான் அவரை மறந்து கொண்டிருக்கவே மாட்டேன். நீங்கள் செய்து தவறுன்னா தவறு. அம்மா, ஒரே வார்த்தை, இது எங்கள் குடும்ப விஷயம். 1000 இருக்கும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை. போங்கள் இங்கிருந்து, போங்கள்.